அண்மைச் செய்தி. கரூரை அடுத்த கூலிநாயக்கனூர் கிராமத்தில் யுவராஜ் என்பவரது வீட்டில் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் அருள்செல்வன் வழங்க கேட்கலாம். அருள்செல்வன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். முன்னாள் அமைச்சராக இருந்தவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். அவர் 100 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள சொத்தை ஏமாற்றி எழுதி வாங்கி கொண்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் புகார்கள் பிரகாஷ், அதாவது வாங்கலை அடுத்த காட்டூரை சார்ந்த பிரகாஷ் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில அவர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தலைமறைவாக உள்ள நிலையில இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் 14 தனிப்படைகள் அமைத்து இந்தியா முழுவதும் தேடி வந்த நிலையில இன்று காலை முதலே அவருடைய ஆதரவாளர்கள் வீடுகளில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வராங்க. அந்த வரிசையில் இன்று கரூர் மாவட்டம் மணல்மேட்டை அடுத்த கூலிநாயக்கனூர் அப்படிங்கிற இடத்துல அவருடைய ஆதரவாளரான யுவராஜ் என்பவர் வீட்டில் இன்று காலை முதலே போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வராங்க. முக்கிய ஆவணங்கள் கிடைக்கதா இல்லையாங்கிறத அடிப்படையில் சிபிசிஐடி ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் அந்த சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க. கிராம நிர்வாக அலுவலர்களோட முன்னிலையில் அந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதே போல தோட்டக்குறிச்சி சார்ந்த செல்வராஜ் என்பவர் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் வீடுகளில் இந்த சோதனையானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.